பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நாங்கள் ஒரு வார்த்தையை பார்த்துட்டு வர்ஷிப் செய்வோம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். எங்களுடைய தேவன், எங்களுடைய பரமபிதா, அன்பான தேவன், எங்களுக்காகவே அவருடைய ஒரே குமாரனை அடிக்க கொடுத்தவர். அவர் சொன்னபடி செய்கிறது தான் எங்களுக்கு ஞானமான காரியம். அவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள். பின்ன சத்துருக்களை சிநேகிங்களா உங்களால் சிநேகிக்க முடியும். உங்களால் முடியும் என்றதைத்தான் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களால் முடியும், சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும். அப்படித்தான் உங்களை பிறப்பிச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்து அவருடைய சுபாவத்திலையும் அவருடைய முழு சுபாவத்தை முடியும் எங்களால் சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும். அவரை போலவே அவர் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின டைமில் ஈட்டியால் குத்தினவனை கூட இயேசு கிறிஸ்து சொல்லுறார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. அப்படிப்பட்ட கர்த்தாதி கர்த்தரை போல, இயேசு கிறிஸ்துவை போல அவர் இருக்கிற பிரகாரமாகவே இப்பொழுதே நாங்கள் இருக்கிறோம். அவரை போலவே மாற்றிட்டு தான் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுது. இது எங்களுக்குத்தான் நன்மை. நாங்கள் இப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு இதால் அவ்வளவு பெரிய நன்மையை தருகிறதா இருக்கிறது. எங்களால் இதை செய்ய முடியும் என்றபடியாத்தான் தேவன் எங்களை பார்த்து சொல்கிறார், உங்களால் செய்ய முடியும். அவர் சொன்னதை செய்கிறது தான் எங்களுக்கு ஞானமாக இருக்கிறது. ஏனெனில் அடுத்த வசனத்தை பாருங்கள், எபேசியர் 6:12. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மனுஷர்களோட போராட்டம் இல்லை. இங்கே வடிவா சொல்கிற மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. எங்களுக்கு யாரோட போராட்டம்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதியான வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் எங்களுக்கு போராட்டம். ஒரே ஒருத்தன் பிசாசு, அவனோட மட்டும்தான் போராட்டம். பிசாசின் பிடியில் இருக்கிற மனுஷருக்கு பின்னால் கிரியை செய்கிறது பிசாசின் கிரியை. அந்த பிசாசைத்தான் நாங்கள் விரட்டணுமே ஒழிய தேவன் இந்த மனுஷர்களுக்காகத்தான் அவருடைய குமாரனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷர்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இவர்களுக்கும் எங்களுக்கும் போராட்டம் இல்லை. இவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல. இந்த பிசாசின் பிடியில் இருக்கிற பின்னால் இருந்து கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளுக்கும் ஒரே ஒருத்தன் பிசாசுக்கும் எங்களுக்கும் தான் போராட்டம். அதைத்தான் இங்கே வடிவாக சொல்கிறார். தேங்க்யூ அப்பா. இப்படியாய் எங்களை அவருடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளவு பெரிய நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். முதல்ல நாங்கள் ஒரு பாட்டு படிச்சுட்டு நாங்கள் வர்ஷிப்புக்கு போவோம். சங்கீனா ஒரு பாட்டு படிங்க. என்னுயிரான உயிரான
என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே, நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே, நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே, நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே, நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை மெய் துதிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே. நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா பிதாவே என்னும் கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரை மெய் துதிக்கிறேன் அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறேன் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, நான் உம்முடைய பிள்ளையாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் தேவனே, உம்மை துதிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே. நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவரை உம்மை துதிக்கிறேன்.
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. எங்களிலிருந்து நீர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கிறிஸ்து தலையாகவும் நாங்கள் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவர்களாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடியாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் மாற்றியமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேவ வார்த்தையை உடையவர்கள் தேவர்கள் என்று சொன்னபடி எங்களை தேவர்களாய் மாற்றினீரே. நாங்கள் சீயோன் மலையினிடத்திலும் பரம எருசலேமிடத்திலும் 1000-16,000 தேவ தூதர்களிடத்திலும் நாங்கள் வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி. என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. I love you Dad, I love you Holy Spirit, I love you Jesus. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவும் ராஜரிக ஆசாரியாராயும் மாற்றினீரே அப்பா. எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவரே துதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா. இதைவிட மேலான நிலை எதுவுமே இல்லை. இந்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களுடையதே என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம், எங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அவரே எங்களிலிருந்து வெளிப்படுகிறதுக்காக நன்றி. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறதுக்காக நன்றி. தேவனாலே பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி. தேவனாலே பிறந்ததெல்லாம் என்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த உலகத்துக்கு அன்பு என்றா என்ன என்பதை எங்களுடைய தேவன் வெளிப்படுத்தின இந்த அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபையின் தேவனையுமே துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அதிகமாக எங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற தேவனையுமே துதிக்கிறேன். நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி பிதாவே. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அடுத்ததாக எபேசியன் பிரேயர் பஜோனிகா வாசிப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில்
நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாங்கள் அறியும்படிக்கு அவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மெனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். இதன் நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய எங்களுடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நாங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். ஆமீன். கிறிஸ்து எங்களுக்குள் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறார். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கொலோசியர் 2:10 எப்பொழுதும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டீர்களோ அப்பொழுதே தேவனுடைய முழுமையும் பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்குள் தேவனுடைய நிறைவை தவிர வேறொன்றும் இல்லை. இது ஒரு மேன்மையான நிலை. ஆனபடியால் தான் நீங்கள் ஒரு பொழுதும் தோற்று போவதோ அல்லது எதிரினால் மேற்கொள்ளப்படவோ முடியாதவர்கள். இது ஒரு ஆச்சரியப்படத்தக்கதல்ல. நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. உங்கள் மனித தத்துவம் தேவனுடைய ஜீவனாலும் அவருடைய சுபாவத்தினாலும் இப்பொழுது நிரம்பியுள்ளீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளோ அல்லது ஆசாரியர்களுக்கோ இல்லாத தன்மை எங்களுக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் தேவ ஆவியானவருடைய பரிபூர்ணத்தை எங்களுக்குள் சுமந்து கொள்ளும் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது தேவன் வாழும் பலிபீடமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அசையும் பொழுது தேவ ஆவியானவரை உங்களுக்குள் அசைகிறார். உங்களுடைய கரங்கள் அவருடைய கரங்களாக இருக்கிறது. உங்களுடைய வீரர்கள் அவருடைய வீரர்களாக இருக்கிறது. நீங்கள் அவருக்குள் மூழ்கி போயிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள் மூழ்கி போயிருக்கிறார். அவர் உங்கள் கண்களுக்கூடாக காண்கிறார். உங்கள் வாயினால பேசுகிறார். உங்கள் சரீரத்தினால அசைவாடுகிறார். அவர் மனுஷர்களுடைய வாழ்வை உங்களுக்கூடாக மாற்றுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த தெய்வீகத்தையும் சகல பரிபூரணத்தையும் பெற்றுள்ளீர்கள். அவரிடம் இருக்கின்ற எல்லா வல்லமை, மகிமை, மேன்மை, பலம் மற்றும் ஞானம் மற்றும் எவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்துகிறதோ அவை யாவையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம்.
மேலே சொன்ன சத்திய வசனங்களின்படி வாழ்கிறோம் என்கிற சிந்தை நிரம்பியவர்களாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்களானால் மெய்யாகவே தேவ சுபாவத்தை உங்களுக்குள் இருந்து வெளிப்படுத்துவீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 5:26 ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனிடம் இருந்து மேலும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியதல்லாமல் இருந்ததோ ஏற்கனவே நிறைவான ஜீவனை பெற்றிருந்தார். அதுபோலவே மேலே குறிப்பிட்ட வசனத்தின்படி கொலோசியர் 2:10 நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் எவற்றையெல்லாம் பெற்றிருந்தாரோ நாமும் அவை யாவையும் பெற்றுக்கொண்டு விட்டோம். நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஆற்றலை, ஞானத்தை, அறிவை, மகிமையை மற்றும் அவருடைய தேவ சுபாவத்தில் பங்குள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாய் இந்த உலகத்தில இப்பொழுது இருக்கிறோம் என்று தைரியமாக சொன்னார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கள் பிதாவே, உம்முடைய பரிபூரணத்தினாலும் உம்முடைய ஞானத்தினாலும் ஆற்றலினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் மற்றும் பலத்தினாலும் எங்களை நிரப்பினீர் என்று அறியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தெய்வீகத்தின் நிறைவை எங்களுக்கு சுமக்கிறவர்களாய் உலகுக்கு அவற்றை வழங்குகிறவர்களாய் எங்களை உருவாக்கி இந்த மேன்மையை தந்ததுக்காக மிக்க நன்றி. என்னுடைய உலகத்தில் உம்முடைய நீதியினால் உண்டான ஆளுகை மற்றும் வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமீன் ஆமீன். திலோஜனா அழகாக வாசிச்சிங்க. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவருடைய பரிபூரணத்தினாலே நிரம்பி இருக்கிறீங்க. எப்படின்னு சொன்னால், கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாய், அதாவது சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாக இப்பொழுதே இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட மேன்மையான நிலையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மெசேஜில் அதைத்தான் சொல்லப்படுகிறது. பரிபூரணம் என்றால் அவருடைய ஞானம், மகிமை, அவருடைய எல்லாம் ஆற்றல், அன்பு எல்லாவற்றாலும் உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் கலந்த வண்ணசான இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தர் ஆவியாகத்தான் இருக்கிறார். அவரோட உங்களுடைய உள்ளான ஆவி கலந்து ஒன்றாய் கலந்து இருக்குது. அதைத்தான் இந்த மெசேஜ் சொல்லுது. தேங்க்யூ அப்பா. நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இவ்வளவு நேரம் எங்களோட கூட இருந்து என்னை வழிநடத்தின உமது கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஆமீன் ஆமீன் ஆமீன்.